ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இதை பற்றி பேசலாம்னு நினச்சாலும் நம்மளுக்கு திருப்பி இதே மைண்ட் செட் ஓடிக்கிட்டு பார்த்தா வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்க இதே பற்றி பேசுகிறப்ப நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரதே முக்கியமாக இதில் வந்து இன்வால்வ் ஆகி இப்போ பேசினதேவும் மைவி3 வந்து இப்போ ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார அந்த நியூஸே ஸ்ப்ரெட் ஆகி பரவி பார்த்த மாதிரி பார்த்துருப்பார் போல். ஷாக் ஆகிட்டாங்க. சரி அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் எடு, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னா. எல்லா டீட்டெயிலும்னா என்ன டீட்டெயிலு அப்படின்னு கேட்டேன். பணம் கட்டினது செஞ்சது நம்ம நெட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்து மொத்த அமௌண்ட்டையும் கையில் கொடுத்துட்டோம். முதல்ல நெட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்படி ஆன்லைன் மூலமாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நெட்வொர்க் அவைலபிளாக இல்லை, ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி அமௌண்ட் வேறு, அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்ட்டு கடைசியில் எங்கள் நேரமோ என்னமோ நான் மறுநாள் வந்து அமௌண்ட் ஃபுல்லாக கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த டீட்டெயிலும் இல்லையா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னோடனே எங்கிட்ட வந்து சிஎம்பிஎம் ஆன இது இருக்கும்ல அப்படின்னாங்க. ஸோ அது ஃபுல்லாக என்னோடய ஃபோன் ரீசெண்டாக தான் எரேஸ் ஆச்சு எல்லாமேவும். அதுவும் எரேஸ் ஆயிடுச்சு. திருப்பி ரீடெலிட் பண்ணி அதை எப்படி எடுக்கிறதுன்னு டவுட்டில் இருக்கான். ஸோ அதில் இருக்கோம் அப்படி பிஎம்மோட இருக்க மட்டும் தான் இருக்குது. எனக்கு அது ஒரு மாதிரி சரி நம்மளுக்கு கீழே நம்ம வந்து இப்போ அப்பர் லைனில் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கலாம், ஆனால் அவர் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல. இப்போ இது போய் நம்ம கொடுத்தாலுமேவும் என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ தூரம் சான்ஸ் கிடச்சி எல்லோரும் போய் இது பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே, நம்மளும் போய் பண்ணால் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து எங்கிட்ட பணம் கிடச்சிராதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்மையிலே. ஏன்னா அவர் தான் இப்போ வரைக்கும் அந்த இதுக்கு வட்டி கட்டிக்கிட்டே உட்காந்துருக்காரு. வட்டி மட்டும் ஏன்னா லோன் எடுத்தான் கொடுத்தாரு. அதுக்கு பதிலாக தான் என்னை வந்து நீ உன் நகையை திருப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் அந்த பேங்க்குக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கிறது அவரால் கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ அதை எப்படினாலும் பண்ணிட முடியாதா அப்படின்ட்டு வா கொண்டு போய் கொடுத்து ஏதாவது சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னா, இல்லாட்டி நீயா என்கிட்ட டீட்டெயில் மட்டும் கொடு, நான் போய் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட் தான். போய் அவரை வேறு அனுப்பிவிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் ஏதாவது தெரியாமல் ஏதாவது பேசினார்னா சங்கட்டமாக போயிடும். அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொறுங்க பார்க்கலாம், எல்லோரும் பொறுமையாக வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் ஒன்றுமே பேசலாம், சரி என்ன தான் செய்யுது அப்படின்ட்டு போயிட்டாங்க. பார்ப்போம்.